பொங்கலூர் மணிகண்டன் சார், திமுக தான் தனக்கு ஒரே எதிரி அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு. அப்ப வேற யாரும் எதிரி இல்லை, பாஜக எதிரி இல்லை அப்படின்னு அவர் மையப்படுத்துறாரா? இல்ல திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் அவர் ஒரு மாதிரி அழைப்பு கொடுக்கிறாரா ஒரு வகையில? இல்ல சார், இப்ப இங்க பேசின பிரியன் சார் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதான் வாங்க. உண்மையான பொய்யா, பொய்யான உண்மையா, என்ன சொல்றாரு எனக்கே புரியல. கூட்டணி வேண்டாம் இல்ல, ஒண்ணு எனக்கு புரியல. நான் கிண்டல் காட்சி இல்ல, உண்மையிலேயே புரியல. என்னுடைய கேள்விக்கு வந்துருங்க. அவருக்கு கோபாலகிருஷ்ணனுக்கு புரிஞ்சிருக்கு சார், உங்களுக்கு புரியல. உங்களுக்கு புரியலன்னா உங்க அரசியல் அறிவு அவ்வளவுதான் நினைக்கிறேன். பொங்கலூர் மணிகண்டன் அரசியல் அறிவு இல்ல, புரியாது. பொங்கலூர் அப்ப சொல்ற நபரை பொறுத்து உங்களோட அரசியல் அறிவு அவ்வளவுதான் நினைக்கிறேன். இல்ல ஐடியாலஜிக்கலா பேசலாம் பொங்கலூர் மணிகண்டன். நான் என்ன பண்ண முடியாதுக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளருக்கு இல்ல ஒரு திருமண அதாவது அவர் அதிமுகவை சேர்ந்தவர்கள் கலந்து நீங்க மறுத்து பேசுங்க சார், நீங்க மறுத்து பேசுங்க, அதுக்கு உங்க உரிமை இருக்கு. புரியலன்னு சொல்லாதீங்க, புரியலன்னு சொல்லாதீங்க, புரியல சார். நீங்க பதில் புரியல, புரியாது உங்களுக்கு, புரியாது உங்களுக்கு. ஏன்னா நீங்க உங்க மைண்ட் செட் அப்படி இருக்கு, புரியாது உங்களுக்கு சார். உங்களுக்கு வயசாயிடுச்சு. பொங்கலூர் மணிகண்டன் சார் கருத்தியலா பேசுங்க. என்னோட கருத்தை மறுத்து பேசுங்க, உங்களுக்கு பிடிக்காத கருத்துல பேசினா புரியலையா உங்களுக்கு? உங்களுக்கு பிடிக்காத கருத்துல பேசினா புரியாதா? பொங்கலூர் மணிகண்டன் சார், உங்களுக்கு பிடிக்காத கருத்துல புரியாது வந்துருங்க சார். கேள்வி நேரத்துக்கு உண்மையை புரிஞ்சுக்கோங்க சார், உண்மையை புரியுது சார். உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. கருத்து மறுத்து பேசுங்க, கருத்து மறுத்து பேசுங்க, அது வேற விஷயம். பொங்கலூர் மணிகண்டன் சரி அது மாதிரி பேசக்கூடாது. புரியலன்னா பேசுங்க, அமைதியா இருங்க. பொங்கலூர் புரியலன்னா பேசல, புரியலன்னா எப்படி சொல்ல முடியும்? அவரு சரி நான் பேசுறேன், தெளிவா தான் பேசுறேன். நானு என்ன வாய்ப்புகள் நான் பேசுறேன், புரியலன்னு பேசுறேன். நான் பேசுறேன் சார். பல திருமணங்கள் பொங்கலூர் மணிகண்டன் நீங்க நேரத்தை வீணடிக்கிறீங்க. உங்களை கருத்துல இருந்து விலகுறீங்க பொங்கலூர் மணிகண்டன். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிருங்க. இல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. திமுக தான் எதிரிங்கிறாங்க, வேற எந்த கட்சியும் எதிரி இல்லையா சார்? நானே என்ன சொல்றேன்னா, இப்போ அதிமுக தலைமையில திருமணத்துல அண்ணாமலை காலத்துக்கு தவறுங்கிறீங்கள. கடந்த வாரம் ஜி.கே. மணி திருமணத்துல முதலமைச்சர் பாமக அலைன்ஸ் வருதா? டிசிகாவுக்கு பாமக ஒத்து வராது, ஏன் முதலமைச்சர் சொன்னாரு? அது தவறு இல்லைங்களா? அப்ப திருநாவுக்கரசு சொன்னாரு கல்யாணத்துல ஏபிஎஸ் சொன்னாரு, அலைன்ஸ் வருதா? என்ன சார் சரியான சொல்லுங்க. இல்ல சரியான சொல்லுங்க. அதாவது வேலுமணி வீடு திருமணத்துல அண்ணாவோட தவறுங்கிறீங்க. பொங்கலூர் மணிகண்டன் சார், பொங்கலூர் மணிகண்டன் சார், இல்ல கொஞ்சம் ஒரு நிமிஷம். நம்ம லட்சக்கணக்கான பேர் நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கேள்வி நேர விவாதத்திற்கு அந்த கட்டமைப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்கிறது. அதனால நம்ம தனிமனித தாக்குதல்கள் இது சார்ந்த விமர்சனங்களை நம்ம வைக்க வேண்டாம். நம்ம கருத்தியல் ரீதியா கொண்டு போவோம், கொஞ்சம் அமைதியா கொண்டு போகலாம். சரியா? ஒரு ஆரோக்கியமான உரையாடலா கொண்டு போயிடலாம். இங்க அனுமதிக்க முடியாது. மென்மையா பேசுறேன் சார், மென்மையா பேசுறேன். அதாவது வேலுமணி இல்ல திருவிழாவில எல்லோரையும் அழைத்தாங்க, எல்லா கட்சியும் கூப்பிட்டாங்க, எல்லா கட்சிக்காரும் வந்தாங்க. அண்ணாமலை உண்மையை சிவாஜியோட நடிகர், ஏன்னா அவர் மேடையில எல்லாம் வந்து போயிட்டாங்க. இவர் மட்டும் முன்னாள் அமைச்சர் நோக்கி பத்திரிகையாளருக்கு வணக்கம் போட்டே வந்து அதை ஒரு செய்தியாக்குறாங்க. அதிமுக தெரியுங்க. பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாக இல்லை. மீண்டும் மீண்டும் சொல்றோம். சரி நான் கேட்ட முதல் கேள்வி அதுதான். பதில் சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் சொல்லல?
நீங்க சொல்ல நான் கேள்விகளை முன் வச்சிடறேன் சார். சொல்ல அவசியம் இல்லையா? சொல்ல அவசியம் இல்லைன்னு பாருங்க. சொல்ற அவசியம் நாங்க அப்படிதான் எடுத்துப்போம். நாங்க அப்படிதான் எடுத்துப்போம். நாங்க அப்படிதான் எடுத்துப்போம். நம்ம விவாதத்துக்குள்ள நின்று பேசலாம். அறிவும் முதிர்ச்சியும் உடைய சரி, நான் கேட்கக்கூடிய எல்லாரும் புரியாது. தனி தனி சார் தனிம யாரையும் தனிமனித விமர்சனம் வேண்டாம். பொங்கலூர் மணிகண்டன் சார் தனிமனித விமர்சனத்தை இந்த கேள்வி நேரம் அனுமதிக்காது. நான் எடப்பாடி சொல்லுங்க EPS இல்ல கூட்டணி கிடையாதுன்னு ஏன் சொல்லல? சொல்லுங்க சார், அதை கேளுங்க சார். பொங்கலூர் மணிகண்டன் சார் நான் கேக்குறேன். அதையே கேளுங்க. நான் கேக்குறேன் சார். நேரம் இருக்கு நான் கேக்குறேன். பொங்கலூர் மணிகண்டன் சார் கிளீன் பண்றதுக்கு 380 ரூபாய் ஒதுக்கி 10 நிமிடத்துல 5 நிமிடம் வேஸ்ட் ஆயிடுச்சு சார். அந்த கதையில பொங்கலூர் மணிகண்டன் சார் பேசுவாங்களா? தெரியுமா அது? பாருங்க, அப்போ நீங்க அதிமுக பாஜக அணி கூட பேசுறீங்க. சரி சார், ஏன் சார் பிரியன் சார் நான் கேள்வி கேக்குறேன். பிரியன் சார் வேண்டும்னு சொல்றீங்க, என்ன நோக்கம் சரி புரியல. பொங்கலூர் மணிகண்டன் சார் என்னுடைய கேள்வி, திமுக மட்டும் தான் எதிரின்னு சொல்றீங்க, ஏன் அதை மட்டும் சொல்லிருங்க சார். நான் சொல்றேன், திமுக கொள்கை எதிரி அல்ல, அரசு எதிரி தான். ஏன்னா அந்த கொள்கையை உருவாக்கியது அண்ணா உருவாக்கிய இயக்கத்தை அதிமுக எதிர்க்காது. ஆனால் அண்ணா உருவாக்கிய இயக்கத்தை குடும்பத்தின் பிடியில வைத்துக் கொண்டு நாட்டை சூறையாடுகிற அந்த குடும்பத்தின் மீது தான் அதிமுக எதிர்ப்பாக கொண்டு அரசியல் எதிரியாக திமுகவை வைத்திருக்கிறது. மற்ற யாருமே எதிரியா? ஈசிக்கு எதிரியா? காங்கிரஸ் எதிரியா சொல்றாங்களா? அதே மாதிரிதான் நீங்க இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் மோடியை பாஜக மட்டும் மையப்படுத்தி அரசு செய்த காரணம் என்ன? 2026 தேர்தலில் சிறுபான்மை ஓட்டுகளை மொத்தமாக வாங்க என்கிற திமுகவின் அரசியல் நோக்கம். இதை தாண்டி எதுவுமே இல்ல. சரி சார், நீங்க அப்போ திமுக மட்டும்தான் எதிரி அப்படின்னு சொல்லுகிற போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நீங்க ஒரு அழைப்பு கொடுக்குறீங்களா அல்லது பாஜக அழைப்பா எடுத்துக்கலாமா? கோபால் சார், புதுசா இன்றைக்கு மட்டுமல்ல, அதிமுகவுக்கு எப்போதுமே எதிரி திமுக தான் சார். திமுகவை தவிர எல்லா கட்சிகளும் அதிமுகவோட நட்பு சக்தியா இருந்திருக்கிறது இருக்குங்க சார். இன்னைக்கு விசிக தலைவர் அண்ணன் திருமாவளவன் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் உண்டு. ஏன் அங்க அண்ணன் அரசு இருக்காரு, அவரே நிகழ்ச்சி விட நான் எங்க அண்ணன் நான் போவேன். அது தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அன்பும் மரியாதை. அப்ப விசிகாக்கு அழைப்பு கொடுக்குறீங்க, விசிகாக்கு அழைப்பு கொடுக்குறீங்க சார். விசிக நட்பு சக்தி சார். திருமாவளவன் தமிழ்நாட்டு எப்போதுல இருந்து போராளி சார், எப்பவுமே உண்டு. நீங்க ஏன்னா அவர் அதிமுகவோடு இல்லை என்பதற்காக அவர் குறைத்ததான் பேச முடியாது சார். அப்படிதான் அவசியமே இல்லை. எங்க அண்ணா அரசு அவரே குறித்து பேச மாட்டானு. ஏன்னா அவர் நல்ல ஒரு போராளி, உண்மையான உழைப்பாளிதான். கட்சியில் இருக்கலாம் சார். விசிகாக்கும் அதிமுகவுக்கும் நட்புறவு உருவாகுதா சார்? நட்பா என்னங்க தவறு சார்? கடந்த காலம் நட்பா இருந்தாங்க. அம்மாவோட நெருக்கமா இருந்தாரு. முதல் முறையாக அம்மாவோட நெருக்கமா வந்து முழுமையா ஆதரவு கொடுத்தாரு. நிறைய விஷயம் இருக்கு சார். இது எந்த பிரச்சனையும் இல்லை. திமுக இருக்கிற போதே அம்மாவோட இணைந்து போராடிய வரலாறு விசிகா உண்டு. அதே மாதிரி நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துங்க, காங்கிரஸ் கட்சி எடுத்துங்க, எந்த கட்சியை சொன்னாலும் திமுகவை தவிர்த்து எல்லோரும் அதிமுகவின் நட்பு சக்தி தான். அப்போ பொங்கலூர் மணிகண்டன் நீங்க திட்டவட்டமா ஒரு விஷயம் சொல்லுங்க. அதாவது திமுக தான் எதிரி அப்படின்னு சொல்லுகிற போது மற்றவர்கள்லாம் நண்பர்களா இல்ல கூட்டணிக்கு எல்லாரும் ஓகே ஆகும்போது பாஜக கிடையாது அப்படிங்கும்போது விசிகாவை நீங்க கூப்பிடுறீங்க, ஒரு அழைப்பு கொடுக்குறீங்க, அப்படி எடுக்கலாமா? நீங்க ஒண்ணு இல்ல சார். அண்ணன் திருமா அவர்கள் பல கூட்டங்களும் பேசுறது செய்தி பார்த்திருப்பீங்க. ஒரு 2 நாளைக்கு முன்பு கூட 4 எம்எல்ஏ 2 சட்ட நாடாளுமன்ற வைத்திருந்த போதும் கூட கொடியேற்ற கூட அனுமதியிலும் வருத்தப்படுறாரு சார். இவர் சரியில்லாத நபர். ஆனாலும் ஒன்றாக இருப்போம் சொன்னா எப்படி தப்பா போயிருமோ அது மாதிரி மனப்புழுக்கத்தோடு உண்மையிலே இருக்காரு. காரணம் என்ன? அதிமுக மறைமுகமாக பாஜகவோடு இருக்கிறது சொல்றாங்க. அது காரணம். பாஜகவோடு அதிமுக நிச்சயமாக இருக்காது. அது ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சி. அது இதுக்கெல்லாம் பொதுச்செயலாளி சொல்லுவாங்க, கூட்டணி பேசாதீங்க மொத்தமா சொன்னாரு சார். எடப்பாடி ஏற்கனவே சொன்னார் சார், கூட்டணி பத்தி எல்லாம் பேசாதீங்க. 6 மாசம் சொல்லுங்க. இன்னைக்கு 6 மாசம் கழிச்சு சொல்றாரு. எதுக்கு சார் பேசணும்? இது ஒரு பைத்தியம் மாதிரி எதுக்கு பேசி போட அவசியமே இல்ல சார். அதுக்கு அவசியம் இல்ல. முக்கியமான விஷயம் அது முக்கியமான விஷயம். பாஜகவோட கிடையாதுன்றது முக்கியமான விஷயம். நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க எப்படி சொல்றீங்க? கூட்டணி மக்கள் பிரச்சனை பேசுவாங்க. திருமாவளவன் சொல்றாரு திமுகவோடு இருக்கக்கூடிய கூட்டணி அப்படிங்கிறது கொள்கை கூட்டணி அப்படிங்கிறாரு. அவர் எப்படி வர்றதுக்கு? நீங்க ஒரே கொள்கை எல்லாம் இல்லைங்க. இப்ப விசிக கொடியேற்ற முடியல. என்ன கொள்கை இது? ஏன் திமுக அனுமதி பண்ணுது? அவ ஏது கொள்கை இது?
அப்படியெல்லாம் இல்ல. கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிக்கப்படாத அவசரமே சொல்லுது. அது ஒரே ஒத்த கொள்கையா? சட்டமன்றம் சரியில்லை, இந்த ஆட்சி பொற்கால ஆட்சி இல்லைன்னு சண்முகம் சொல்றாரு தோழர். அப்ப இதுக்கு பேர் ஒத்த கொள்கையா? அது அல்ல சார், தனித்தனி கட்சி தான். தேர்தல் நேரத்துல தேர்தல் கூட்டணி அவர் மோடி எதிர்ப்புங்கிற ஒரு கொள்கைன்னு சொல்றாங்க. நீங்களும் பாஜக கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. ஜெயக்குமார் சொல்றாரு பாஜக கூட்டணி இல்லைன்னு. அதே மாதிரி நாங்கள் திமுக கூட்டணியில தான் இருப்போம், திமுக கொள்கை கூட்டணி. ஒவ்வொரு இடங்கள்லயும் திருமாவளவன் பதிவு செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. அப்ப இன்னும் எத்தனை முறை பதிவு செய்யணும்னு நினைக்கிறீங்க? சார் அப்ப நான் சொன்ன பத்தி திரும்ப திரும்ப ஏன் சொல்ல வேண்டிய வருது? இந்த மாதிரி கருத்துகள் வெளிவரும்போது சொல்றாங்க, அவ்வளவுதான். அதிமுக சார் பொதுச் செயலாளர் ஏற்கனவே பொதுக்குழு செயற்குழு மாவட்ட கூட்டத்திலே தீர்மானமாக அறிவிக்கப்பட்ட ஒன்று அதிமுக பாஜக கூட்டணி இல்லை என்பது. அதை தனிப்பட்ட முறையில் பேச வேண்டிய அவசியமே இல்லைங்க. அதை விமர்சிக்கிற அவ்வளவுதான். இடையில ஒவ்வொரு பத்திரிகை சந்திப்பிலும் கூட்டணி உண்டா என்ன சொல்லுவீங்க? இப்ப எனக்கே டென்ஷன் இல்லையா? அப்போ ஒவ்வொரு நாளும் பொதுச் செயலாளர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. நேற்று சொன்னீங்க சார் அரசியல் இப்படி பேசுறீங்க. அரசியல் யாரும் நம்ப முடியாது சார். நாளைக்கு திமுக கூட்டணி அப்படியே நம்புறீங்க. அப்ப ஏன் எஸ்பி வேலுமணி அமித்ஷாவை பார்த்தாரு சார்? விளக்கு சொல்றேன். அதாவது சார், கோயம்புத்தூர்ல தொண்டாமுத்தூர் தொகுதியில் நடந்த அந்த ஆன்மீக விழாவில புதுசா எல்லாம் போகல. அவர் 10-15 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக கலந்து கொண்ட நிகழ்ச்சி தான் வேலுமணி செல்வடைய அந்த சிவராத்திரி நிகழ்ச்சி. அன்றைக்கு அவர் தொகுதியை உள்திறமை சொல்லியிருக்காரு. அந்த நிகழ்ச்சியும் கலந்துக்காரு, அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல. சந்தித்து இருந்தாலும் கூட தவறு இல்ல. அந்த தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏ அங்க ஒரு உள்திறமை சொல்றாரு. என்ன சார் ராஜ்நாத் சிங் என்ன சார் ராஜ்நாத் சிங் கூட விழா நடத்துறீங்க? என்ன சார் இது? ஆன்மீக விழாவில் எஸ்பி வேலுமணி அமித்ஷாவை சந்திக்கிறாரு. வீட்டு விழாவில் அண்ணாமலை அவர்கள் ஆற தழுவுறாங்க. இதெல்லாம் எஸ்பி வேலுமணி ஒரு கால்குலேஷன் போடுறாரா, இல்ல இதுக்கு பின்னாடி இபிஎஸ் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு பார்வை வரும் சார். பொதுச் செயலாளருடைய அந்த வார்த்தைக்கு மீறி கட்சியில் யாரும் செயல்பட மாட்டார்கள், செயல்பட முடியாது ஒன்று. இரண்டாவது, திமுக ராஜ்நாத் சிங்கை அழைத்து விழா நடத்திய போது இந்த கேள்வி திமுக கூட்டணி நான் சொல்றேன் சார், 26ல இந்த கொச்சியில வெளியேறி திமுக பாஜக அணி அமைப்பது உறுதி. சரி, பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. மக்களை ஏமாத்துவாங்க, கட்சியை ஏமாத்த போறாங்க பாருங்க.